ஹாய் மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட வேலை வந்து இஞ்சி கொல்லியில் களை எடுக்கிறது தாங்க. கொஞ்சம் பேர் ஒரு 4-5 பேர் வரேன்னு சொல்லியிருக்குறாங்கன்ட்டு காலையிலே நானும் களை எடுக்கலான்ட்டு கிளம்பிட்டேன். பசங்களுக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா, 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்களும் கிளப்பி விட்டுட்டு அப்படியே வந்து களை எடுக்கலான்னு வந்துட்டு மாடு கண்ணுங்கள்லாம் தோட்டத்தில் கட்டிட்டு, அதாவது கரும்பில் கட்டிட்டு சரி ஆளுங்களும் வந்தாங்கன்ட்டு வந்துட்டுங்க. 10 மணிக்கெல்லாம் டீயும் வச்சு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இஞ்சி வந்து பூ விட்டுருச்சிங்க. 4 மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க, பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஏரியாவில் கொஞ்சம் வெயில். ஒரு 4 நாள் வெயில் அடித்தோடனே சரி களை எடுத்துடலான்ட்டு ஆளுங்களை வர வச்சு களை எடுத்துடலான்ட்டு சொல்லிட்டு களை எடுத்தாச்சு. இது மழை பெஞ்சினே இருந்துச்சுன்னா இதில் வந்து களை எடுக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து இஞ்சிக்கு வந்து நிறைய நோவு பரவிட்டே இருக்கும். பக்கத்து கொல்லியில் இருந்துச்சுன்னா நம்ம கொல்லிக்கு வரும், அந்த மாதிரி காற்றுலேயே பரவும். அதனால் வந்து அந்த நம்ம பிடுங்குற இடத்துல தண்ணி நின்றுக்கும். மழை பெஞ்சினே இருந்துச்சுன்னா தண்ணி நின்றுடும். அதனால் வந்து களை எடுக்கிறவானான்ட்டு சுமார் நாள் விட்டுட்டு இருந்துச்சு. சரி இப்போ கொஞ்சம் வெயில் காயுதேன்ட்டு களை எடுக்கலான்னு ஆளுங்களை வர வச்சிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி எப்படின்னா, இப்போ சில பேர் கேட்குறீங்க இஞ்சி எப்படிக்கா விளை வைக்கிறது அப்படி இப்படின்ட்டு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணினே தரேன். மருந்து அடிக்கும்போதும் அப்டேட் பண்ணுறேன், அப்புறம் இப்போ களை எடுக்கும்போதும் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ களை இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு 15-20 நாளே ஆயிடுச்சு களை எடுத்து. நிறைய களை சேர்ந்துருச்சுங்க. அப்பப்போ களை எடுக்கலாம், ஆனால் வந்து எப்படின்னா நோவு ஜாஸ்தி வந்துன்னே இருக்கும். இப்போவும் நோவு இருக்கிற இடத்துல கை வைக்கக்கூடாது, அது அப்பப்போவே பரவும்னு சொல்கிறதுனால கை வைக்க மாட்டாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.